இரு எண்களின் விகிதம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 2 எண்கள் என்னன்னு தெரியாது. நான் ஏ பின்னு வச்சுக்கிறேன். விகிதம் அப்படிங்கிறதுனால இஸ்ட்டு போட்டுக்கிறேன். இதோட வேல்யூ வந்து 3:4ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3:4ன்னு எழுதிக்கிட்டேன். அவ்விரு எண்களின் மீச்சிறு மதிப்பு, அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, எல்சிஎம்மோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 120ன்னு. நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், கூட்டுத்தொகை, அதாவது 2 எண்களையும் கூட்டுனா என்ன வரும்னு கண்டுபிடிக்கணும். ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த மாதிரி விகிதமாக கொடுத்துட்டு அதை நான் ஒருவேளை நம்பர்ஸாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த 2 விகிதத்தோட ஹச்சிஎஃப்பை பெருக்கிட்டிங்கன்னா அதுதான் உங்களுக்கு நம்பர். விகிதத்தோட ஹச்சிஎஃப்பை பெருக்கினா அதுதான் நம்பர். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், ஹச்சிஎஃப்பை எக்ஸ்ன்னு வச்சுக்க போகிறேன். எக்ஸ்ன்னு வச்சுட்டு அந்த 2 விகிதத்தோட பெருக்க போகிறேன். ஸோ பெருக்குனா ஆட்டோமேட்டிக்காக நம்பராக மாறிடுமா. இப்போ ஃபஸ்ட் டைமோட பெருக்கும்போது என்ன வரும், 3xன்னு வரும். ரெண்டாவது டைம் பெருக்கும்போது 4xன்னு வரும். ஓகேவா, சூப்பர். எனக்கு பேசிக்கான ஒரு விஷயம் தெரியும். 2 எண்களை பெருக்கி வர்ற வேல்யூவும் அந்த 2 எண்களோட எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப் பெருக்கி வர்ற வேல்யூவும் சமமாக இருக்கும். ஓகேவா, ஓகே. இப்போ இது ரெண்டையும் பெருக்குவோமா, சூப்பர். இது ரெண்டையும் பெருக்குனா என்ன வரும், 12ன்னு வருமா. எக்ஸையும் பெருக்குனா x² வரும். சூப்பர். அதே மாதிரி எல்சிஎம்மோட வேல்யூ 120ன்னு தெரியும், சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. ஹச்சிஎஃப்பும் எக்ஸும் ஒன்று தான், ஹச்சிஎஃப் போல எக்ஸ் போட்டாச்சு. இந்த எக்ஸும் அந்த எக்ஸும் கட் ஆயிரும். ஸோ இதால் இதை அடித்தா எக்ஸோட வேல்யூ 10ன்னு வரும். இப்போ இந்த 10 தூக்கி இந்த 3x'ை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏயோட வேல்யூ கிடைக்கும். 4x'ல் சப்ஸ்டிட் பண்ணால் பியோட வேல்யூ. ஸோ அப்போ ஏயோட வேல்யூ என்ன வரும், 30ன்னு வரும். பியோட வேல்யூ 40. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, கூடுதல் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 70 அப்படி